நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 74 டேட்டு 13 மே 2026. இங்கே நீங்கள் பார்க்குறது நான் டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. நம்ம மார்க்கெட் இப்போ டவுனில் இருக்கிறதுனால நீங்கள் இங்கே பார்க்க முடியும். மார்க்கெட் டவுனில் இருக்கிற இடத்துலேருந்து அதை நீங்கள் மார்க்கெட் டவுனில் இருக்குன்னு நம்ம போர்ட்ஃபோலியோ வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். டேரக்ட் ஸ்டாக்கில் எந்த அளவுக்கு இருக்குது, மைனஸில் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டில் யூஎஸ் ஸ்டாக்கில் எந்த அளவுக்கு டவுனில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நான் டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,36,235. கரண்ட் வேல்யூ 2,06,800 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் மட்டும் பண்ணி ஓவராலாக உங்களுக்கு 70,600 கிட்டே இருக்குது. இன்றைக்கி டே ப்ராஃபிட் 2,050. இதோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னாச்சும் சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். அது இல்லாமல் இது ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறத ஜஸ்ட்டு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்களும் மந்த்லி உங்களோட சின்ன சின்ன அமௌண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மினிமம் 1 இயர் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்ட் ஸ்டாக்கு ப்ளஸ் டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக்கில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில். இப்போ ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வழக்கம் போல் ஏஜிஐ இருக்குது. ஏஜிஐ ஒரு 12,590 கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 168 ஏறி இருக்குது. அப்புறம் பெல் பார்த்திங்கன்னா ஒரு 11,709 ரூபா இது வரைக்கும் ஓவரால் ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 275 ரூபா ஏறி இருக்குது. அப்புறம் லாரஸ் லேப் ஒரு 10,351, இன்றைக்கி ஒரு 32 ரூபா 50 பைசா இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் ஐஆர்எஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு 5,589 ரூபா ஏறி இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 111 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாட்டா பவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக 5,448, இன்றைக்கி ஒரு 291 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். இப்போ நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்ப்போம். நெகட்டிவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸோ ஒரு 1,587, இன்றைக்கி அதுவும் ஒரு 10 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு 1,513 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. இன்றைக்கி ஒரு 757 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இது ஒரு நல்ல சைன். நெக்ஸ்ட்டு ஐடிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,474, அதுவும் இன்றைக்கி ஒரு 169.60 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 811 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. இது எனக்கு கிரெடிட் ஆனது டேட்லேருந்து உங்களுக்கு இறங்கி தான் இருக்குது, ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து. இதுவும் உங்களுக்கு ₹1.56 கிட்ட இன்றைக்கி இறங்கியிருக்கு. இதுதான் நான் டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட், டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இது நான் 1 கோடி சேலஞ்ச் நான் பண்ணிகிட்ருக்கேன்ல, உங்களுக்கு அந்த 1 கோடி சேலஞ்சை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டே 1லேருந்து 1 கோடி சேலஞ்ச் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அது நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக 1,83,735. கரண்ட் வேல்யூ உங்களுக்கு 2,11,179 இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 27,444. நேற்றோட டே சேஞ்சஸ் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4,573 ரூபா இறங்கியிருக்கு. ஏன்னா மார்க்கெட் நேற்று டவுனில் இருந்ததுனால உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் இருக்குது. இது போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்க முடியும். 1000 ஸ்டார்ட் பண்ண போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 2,11,000 கிட்டே இருக்குது. இது என்னோடய அலோகேஷனில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என்னோடய அலோகேஷன் லார்ஜ் கேப் ஒரு 61.68%, ஸ்மால் கேப் ஒரு 21.14%, மிட் கேப் ஒரு 14%ல் இருக்குது. நீங்கள் செக்டார் வைஸும் நீங்கள் பார்க்கலாம், கம்பெனி வைஸும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனி, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனி வைஸும் உங்களுக்கு இப்போ ஷோ ஆகும். என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நான் லார்ஜ் கேப்பு, ஸ்மால் கேப், மிட் கேப் நான் அலோகேஷன் பண்ணியிருக்கேன். பிகினராக இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி லார்ஜ் கேப்பை இன்வெஸ்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இதனோட டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் டே சேஞ்சஸ் பார்க்கலாம். உங்களுக்கு டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடிஐ நிஃப்டி 50 ஒரு 2,217 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 1,930. மோத்திலால் ஓஸ்வால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 361. குவான்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 45.69 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடிக்கடி இறங்குறத பார்த்து நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். இது கண்டிப்பாக ரிக்கவர் ஆகும். அதனால் நீங்கள் கண்டினியூவாக எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இருக்கீங்களோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு மார்க்கெட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வளர்ந்துகிட்டே இருக்கும். இது ஜஸ்ட் என்னோடய அட்வைஸாக எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் இதில் ஷோ பண்ணுற ஆப்ஸு, பிளாட்ஃபார்ம் எதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷனல் இல்லை. நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ அதுதான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் ஷோ பண்ணியிருக்க பிளாட்ஃபார்ம் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது ஜஸ்ட்டு உங்கள் விருப்பம் தான். அது எந்த ப்ரொமோஷனும் இல்லை. என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் உங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் இருக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் டேரெக்ட் யுவர் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோட டேரெக்ட் யுவர் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இப்போ இதில் நான் என்னோடய போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த ஆப்புமே உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $435.52. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $646.45 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே ஒரு $210 கிட்டே இருக்குது. இதுதான் என்னோடய யுவர் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இல்லை நேற்று டே சேஞ்சஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு $4.14 கிட்டே இறங்கியிருக்கு. நேற்று 3 மார்க்கெட்டுமே அடி வாங்கியிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, யூஎஸ் மார்க்கெட்டும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே அடி வாங்கியிருக்கு. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். எதுவுமே எஜுகேஷனல் பர்பஸ் இல்லை, எஜுகேஷனல் பர்பஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஜஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. பட் தயவு செஞ்சு நீங்கள் ட்ரேடிங், இன்ட்ராடே அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அது உங்கள் விருப்பம் தான். பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ இந்த யுவர் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ நம்ம இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு 38,000. இப்போ அதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 61,800. ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 23,730 கிட்டே இருக்குது. இதுதான் டேரக்ட் யுவர் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த நம்மளோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து எவ்வளோ இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த வீடியோவில் காட்டுற ஸ்டாக்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பையிங் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட்டு நான் எதனால் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு முடிஞ்ச அனலைஸ் பண்ணுங்கள். நீங்களும் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிளைண்டாக யார் சொல்கிறதும் கேட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளே கற்றுக்கிட்டு பண்ணுறது தான் பெட்டர். ஓகே கைஸ், இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். See you in the next video. Bye.